என் செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியைக் கேட்டால் உன் தலையைச் சுற்றிவிடும். ஏனென்றால் அப்பன் கொண்டு வந்திருக்கின்ற வாக்கு அப்படிப்பட்டது. என்னவென்று முழுமையாக கேட்டுவிட்டு எந்த ஒரு முடிவையும் அதன் பிறகு நீ எடுத்துக்கொள். என் குழந்தையே, உன் அப்பன் உன்னை இந்த இடத்தில் விட்டு வெளியேற்ற முயற்சி செய்கின்றேனா? மூட்டை முடிச்சை எல்லாம் கட்டிக்கொண்டு தயாராக இரு என்று அப்பன் சொல்லி இருப்பேனே. அப்படியானால் என்ன நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டிய நேரம் அல்லவா? உன்னோடு நான் இருப்பது, இனி உனக்காக எப்பொழுதும் இந்த அப்பன் உன்னை தேடி வருவதும், நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயம் பின்னோக்கியதாகவே இருக்கும். அதாவது, நான் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தப் போகின்றேன். அதை நடத்தி முடிக்கும் வரை அந்த விஷயத்திற்காக மட்டுமே இந்த அப்பன் உன்னை தேடி வரப்போகின்றேன் என்று அர்த்தம். என் குழந்தையே, நான் சொல்லப் போகின்ற செய்தி உன் தலையை சுற்ற வைக்கும் என்றால் ஒன்று உன்னால் முடியாத காரியம் அல்ல. நீ பயப்படுகின்ற ஒரு விஷயம் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். உன்னால் முடியாத விஷயம் இந்த அப்பன் முடித்து கொடுப்பான் என்பதை உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நான் இந்த இடத்தை விட்டு உன்னை வெளியேற்ற நினைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தை, வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அல்லவா? அதுபோல உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் உனக்கு தொடங்கிவிட்டது. இந்த வாழ்க்கையில் அடுத்து என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. என் பிள்ளையே, இப்படி ஒரு மூலை முடுக்கு கிடந்து எனக்கு பிரச்சனை, எனக்கு வேதனை மட்டும்தான், எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்காமல் என்று நினைத்தாயா? அப்பன் இப்பொழுது ஒருபோதும் அதற்கு அனுமதிக்க மாட்டேன். இந்த அப்பன் வணங்கிவிட்ட பிறகு ஒரு மூலை முடுக்கில் கிடப்பதா? அதை ஒரு நாளும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்பன் உன்னை இந்த இடத்தை விட்டு காலி செய்ய நினைப்பதற்கு காரணம், உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாம் என்னவாக இருக்கப் போகின்றது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலையை நோக்கி நீ பயணிக்கப் போகின்றாய் என்பதை உனக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம்தான் இருக்கப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு தந்து விடத்தான் முயற்சி செய்கின்றேன். அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியும், இந்த அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்களும் எந்த நேரமும் உனக்கே உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இந்த வாழ்க்கையின் மீது அவன் நம்பிக்கையை உனக்கு ஏற்படுத்திவிடக்கூடாது. அப்பன் காண வருவதற்கு முக்கிய காரணம் என்ன? அப்பனிடமிருந்து உனக்கு தைரியத்தை பெற்று கொள்வது தானே. இந்த அப்பனிடமிருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நீ ஏற்றுக்கொள்வது தானே. உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள். ஒவ்வொரு முறையும் பல முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்வதற்கு தானே நம்மை ஆட்டி படைக்கின்ற தீய சக்திகளிடமிருந்து அப்பன் நம்மை காப்பான் என்று தானே. நம்மை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களிலிருந்து அப்பன் நம்மை மீட்டெடுப்பான் என்று தானே என் குழந்தை என்னை தேடி வருகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கான வெற்றி கொடுப்பது என் அடிமை அல்லவா? என் பிள்ளையே, பாதுகாப்பு பொறுப்பல்லவா? அதனால் இந்த நிலையில் என் பிள்ளை, உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டு இருக்கும் பொழுதுதான்
உனக்கு நல்லது நடக்கும். உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி செல்லும். நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத பல அளவிற்கு பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும். இந்த அப்பன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று இப்பொழுது செவி கொடுத்து கேட்பாயா? அப்பன் சொல்ல போகின்ற செய்தி கேட்டதும் உன் தலை சுற்றுவதற்கு காரணத்தை தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் குழந்தை, வாழ்க்கையில் மிக பெரிய நிலையை நீ அடையப் போகின்றாய். தலை சுற்றுகின்றதா? எதற்காக சுற்றுகின்றது? அப்பன் நான் இங்கே என்ன பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். நான் தினம் தினம் படுகின்ற கஷ்டம் எனக்கு தெரியும். உனக்கு தெரியாதா? என்ன நடந்தது? சற்றென்று ஒரு நொடியில் நீ மேலும் சென்று விடுவாய். உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை அடைந்து விடுவாய் என்று சொல்லி என் வாழ்க்கை சுற்றதெல்லாம் இதுவெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நீ யோசிப்பதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதை பற்றி சிந்திப்பதை விட அப்பன் சொன்ன வார்த்தைகளை உன் வாழ்க்கை மாறும் என்பதை நீ நம்பி இருக்க வேண்டும். என் குழந்தையே, அப்பன் சொல்லிவிட்டால் அதற்கு முயற்சிகளை நாம் எடுத்துவிட வேண்டும் என்று எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும். நீ எப்பொழுதும் இருக்கின்ற இந்த இடம் உனக்கான இடம் அல்லவா? என் பிள்ளையே, நீ முன்னேறுவதும் இந்த இடத்தில் இருந்தல்லவா? உனக்கு பொழுதும் நடக்கப் போவது கிடையாது. மேலும் மேலும் உன்னை இந்த இடத்தில் வைத்து விடவும் உன்னுடைய திறமைகளை எல்லாம் முடக்கி வைக்கவும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க துணிவில்லாமல் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்வது புரிகின்றதல்லவா? எப்பொழுதும் உன் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்கின்றாயோ, எப்பொழுது உன் வெற்றியை பெற வேண்டும் என்று நீ எண்ணுகின்றாயோ, அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்திவிடும். அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுத்துவிடும். உன்னோடு நான் இருப்பதை நீ உணரும் பொழுது, உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதை எல்லாம் எந்த நேரம் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தந்துவிட முடியும். இத்தனை நேரம் நான் இந்த அப்பன் உனக்கு சொன்ன விஷயம் கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்ப முடியாததாக உனக்கு இருந்திருக்கும். ஆனால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பொழுது அதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். அதுவெல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பது, இந்த அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு கொடுப்பது என்றும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக செய்துவிட வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் என் குழந்தை கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு நான் நடத்தக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுப்பேன். அப்பன் சொன்ன ஒட்டு மொத்த வார்த்தைகளிலும் உன் வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போடுகின்ற பல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். என் குழந்தையே, நீ இங்கே இருந்து கொண்டு எழுந்து நடந்த நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை உன்னை பற்றிய ஒரு அற்புதத்தை மறைத்து வைத்திருக்கின்றது. நீ யார் என்று உனக்கு சொல்லிவிட அது தயாராக இருக்கிறது. உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்று கொண்டால் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிசயங்கள் தந்துவிடும். மேலும் மேலும் பல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மறந்துவிடக்கூடாது. இந்த நிமிடம், இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நிலையானதல்ல. அடுத்த நொடி வந்து தானே ஆக வேண்டும். அப்படியானால் நீ எடுக்கின்ற முயற்சிகளில் நிச்சயமாக அடுத்தது என்னவென்று உன்னை நீ யோசிக்க வைக்கும். அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று உன்னை நிச்சயமாக சிந்திக்க வைக்கும். இதையெல்லாம் உணர்ந்து
இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து நீ எப்பொழுதுமே மனதளவில் நல்ல எண்ணங்களை தூக்கி சுமந்து கொண்டு இரு என் பிள்ளையே. அப்பன் தன் உடலில் தாங்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் அது அவருக்கு எத்தனை மன வலிமை வேண்டும் தெரியுமா? சர்வசாதாரணமான விஷயமா என் பிள்ளையே? கேலியும் கிண்டலும் செய்கின்றவர்கள் ஒரு சிலரை நான் கண்டேன் என்று இது அப்பன் பெண் குரலில் பேசுகிறார் என்று சொல்கின்றார். உனக்கு மனதில் நிச்சயமாக எந்த அளவில் தெய்வத்துடைய அன்பு கிடைக்கவில்லை என்பதைத்தான் அது குறிக்கின்றது என் குழந்தையே. அப்பன் தாங்குகின்ற மன வலிமை பெண்களால் என்ன ஆண்களால் என்ன யாராக இருந்தாலும் இந்த அப்பன் அவருக்குள் இறங்குவது என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் அதனை செய்ய முடியும். அதனால் என்னை தாங்கி வருகின்ற இந்த அப்பன் இந்த குழந்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு இந்த அப்பன் உண்மையான அன்பினை வெளிப்படுத்தி கொடுப்பதாகத்தான் வருகிறார் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. தெய்வம் நேரடியாக உன் முன்னால் வந்து நின்று பேசி மாயாஜால வார்த்தைகளை எல்லாம் உனக்கு காட்டி கொடுக்க முடியாது. அதுபோலத்தான் அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி என்று யோசித்து இந்த அப்பன் கண்டுபிடித்து வழியில் இது போன்ற உன்னோடு பேசிவிட வேண்டும். இந்த எண்ணத்தோடு உன்னை சந்திக்க வேண்டும். பிரபலமாக இருக்கின்றதே எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்களே அதன் மூலமாக உன்னை சந்திக்க வேண்டும் என்றுதான் இந்த அப்பன் உன் முன்னால் இப்பொழுது வந்திருக்கின்றேனே தவிர இதற்கு அப்பன் உன் கண்ணில் படுகின்ற காரணம் ஒருபோதும் இப்பொழுது பெண் ஆண் என்று எந்த ஒரு கிண்டல் கேலியும் செய்து வீணாக அப்பன் அன்பை தொலைத்து விடாதே என் குழந்தையே. அப்பன் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நிறைவேற்றிவிட வேண்டும் என்று அதற்கு உன்னுடைய முயற்சிகள்தான் உனக்கு கை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எது வந்தாலும் எப்பொழுதும் எதையுமே சரியாக சிந்தித்து சரியானபடி யோசித்து நீ நல்லபடியான வெற்றியை இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும். உனக்கு நான் நடத்தி தருவது உறுதி. அப்படியானால் நீ அடுத்து என்னவென்று எடுத்து வைத்த நிச்சயமாக எப்பொழுதும் யோசித்து விடு. உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதை நீ சரியாக புரிந்து அதற்கு தயாராகிவிடு. அப்பன் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை பெரும் மகிழ்ச்சியும் மிக பெரிய நிம்மதியையும் நிச்சயமாக உனக்கு கொடுத்திடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மறந்துவிடக்கூடாது. அப்பன் நான் சொன்னது போல இந்த இடம் உனக்கு பொருத்தமான இடம் அல்லவா? இந்த இடம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான இடம் அல்லவா? அதனால் உன்னுடைய வெற்றி பயணத்தை இந்த இடத்தில் இருந்து தொடங்கு. அப்பன் உன்னை கைபிடித்து வெற்றியில் பாதையில் உன்னை அழைத்து செல்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே. உன் வெற்றி உன்னிடத்தில் ஒப்படைக்கும் வரை நான் ஓய மாட்டேன். அதனால் என் பிள்ளையே, நீயும் அப்பனை கண்டதும் உன் வெற்றியின் பாதையில் நீ நடந்து வர தொடங்கு. நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குதான். இனி வருகின்ற சூழ்நிலையெல்லாமும் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் பற்றிய உணர்த்தி கொடுப்பதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொண்டு ஒரு சில மனிதர்களை அடையாளம் கொள்வது என்பது சாதாரண விஷயமா? அதுவெல்லாம் இது போன்ற ஏதாவது ஒரு இரகசியத்தின் மூலமாகத்தான் அவர் யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை விட எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் செய்கின்றது என் குழந்தையே. அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? நான் உன்னை வாழ்க்கையில் உச்சத்திற்கு அழைத்து செல்கின்றேன். நீ எழுந்து வா என்று அப்பன் கூப்பிடுகின்றேன். நீயே தலை சுற்றி அப்பன் இதுவெல்லாம் சாத்தியமா என்று அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்பன் கை நீட்டினால் என் கையை நீ பிடிக்க மாட்டாய். அப்பன் தள்ளி விட்டு விடுவாயா என்ன? என் குழந்தையே,
நடக்கப் போகின்ற விஷயங்களுக்கு நீ உன்னை எந்த அளவிற்கு தயார்படுத்துகின்றாயோ அந்த அளவிற்கு அப்பன் உன்னை தொடர்ந்து வருவார் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் ஒவ்வொன்றை பற்றியும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் இறங்கிவிடக்கூடிய விஷயம் கிடையாது. அங்கே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை உனக்கு தெளிவுபடுத்துகின்ற நேரம்தான் இந்த அப்பன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உருவாக்குகின்றேன். எதற்கும் கலங்காமல் இரு, எந்த சூழ்நிலைக்கும் தயங்காமல் இரு. அப்பன் இருக்கும் வரை உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்காமல் நான் ஓய்ந்து விட மாட்டேன். அப்பன் சொன்னது போல முயற்சிகளை செய், வெற்றி உன் வசமாக்கி தருகின்றேன். நீ வாழ்க்கையில் மிக பெரிய உச்சத்தை தொடுவதற்கான பிறந்த குழந்தை என்பதை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதை நீ எக்காரணம் கொண்டும் மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.